பார்த்து வருகிறோம். கரூரில் தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலின் போது ஜெனரேட்டரை ஆஃப் செய்தவரை காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், விவரங்கள். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என்று சொல்லப்பட்ட நிலையில் அப்போது அணைக்கப்பட்டது ஜெனரேட்டர் தான் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வீடியோ ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டது. அந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த ஜெனரேட்டர் ஆபரேட்டிங் ரூமை ஒரு கும்பல் கூட்டத்தினால் வந்து அதை உடைச்சிட்டு உள்ள வரும்போது அந்த ஜெனரேட்டர் ஆபரேட்டரா இருந்தவரை அந்த ஜெனரேட்டர் போய் ஆஃப் பண்றாரு. இந்த காட்சியை நாம ஒளிபரப்பி இருந்தோம். இந்த அடிப்படையில விசாரணையானது நடத்தப்பட்டது. குறிப்பாக பாத்தீங்கன்னா நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மூத்த IAS அதிகாரி அமுதா அவர்கள் அந்த வீடியோவை காண்பித்து அணைக்கப்பட்டது தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருந்தார். இன்று பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த வீடியோவை வைத்து தகவல் சொல்லியிருந்தாங்க. அப்போ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் தற்போது அந்த ஜெனரேட்டரை அணைத்தது யார், அங்கு பணியில் இருந்தவர்கள் யார், அந்த ஜெனரேட்டருக்காக வைக்கப்பட்ட அந்த தனியார் அமைப்பு ஏற்பாடு செய்ய அமைக்கப்பட்ட தனியார் அமைப்பு அவர்களுடைய பணி என்ன என்பதற்கான விசாரணை தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெனரேட்டர் பணியில் இருந்தவரையும் தற்போது போலீசார் அவரிடம் பேசியிருக்காங்க. இது போன்ற விசாரணைக்காக அவரை தற்போது வர சொல்லி இருப்பார்கள். அவர் வெளியூரில் இருப்பதால அவரிடம் நாளை விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த ஜெனரேட்டரை ஆஃப் செய்த நபர் யார் என்று தற்போது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. ரகுவரன், இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தற்போது வரை என்னென்ன தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கு? குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக பாத்தீங்கன்னா ஒரு DSPயும் ஒரு கூடுதல் SP தலைமையில விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது போலீசார் தரப்பில். அது மட்டும் இல்லாமல் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 4 தனிப்படைகளும் இந்த கிடைத்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களை கொண்டு விசாரணையை தொடங்கி இருக்காங்க. குறிப்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய இந்த பிரத்யேக காட்சியில முழுமையாக தெரிகிறது. அந்த ஜெனரேட்டர் அணைக்கப்படுவதிலிருந்து அந்த போன்ற அனைத்து காட்சிகளும் மக்கள் நெருக்கடி எந்த இடத்தில் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகின்ற காட்சிகள் எல்லாம் வைத்து தற்போது போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய இந்த ஜெனரேட்டர் விவகாரத்தில் தற்போது ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு விசாரணை குழுவானது விசாரணையை தொடங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.